தெரியுதா என்னது? ஃபாக்ஸ், நரி. நரி முகத்தில் முடிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ டெய்லி எங்கள் வீட்டில் நரி முகத்தில் தான் முழிக்கணும். எங்களை சுற்றி நிறைய நரி இருக்குது, ஏகப்பட்ட நரி. இங்கே ஒருத்தன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. இது என்னது அப்படின்னு பார்க்குறான். நல்லா உட்காந்துருக்கா, அது படுத்துட்டு நல்ல இவன் உட்காந்துருக்கான். சார் அது என்னமோன்னு நினச்சி பொம்மான்னு நினச்சி பார்த்துட்டு இருக்காரு, அது நரின்னு தெரியல. இங்கே நிறைய நரி உண்டு, ஏகப்பட்டது பாருங்க. நீங்களும் நரி முகத்தில் முடிங்க. ஹலோ, ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். தூக்கம் வர மாட்டேங்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா நான் ஊருக்கு வரப்பேன் இன்னும் 2 நாள். இப்போது ஸோ டைம் இப்போது டைம் நான் ஒரு 12:30 நைட் 12:30. ஓகே, நாளைக்கு காலையில் எனக்கு 8 மணிக்கு வேலைக்கு போகணும். ஸோ ஒரு மினிமம் ஒரு 6 மணிக்காவது எந்திரிக்கணும். ஆனால் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. எனக்கு ஊருக்கு வர எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே ரொம்ப ஓவர் எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்னும் 2 நாள் கரெக்டாக லைக் ஸோ இப்போ 12:30. நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் ஒரு 8:30 தான் என்னோடய ஃப்ளைட்டு. ஊருக்கு வர்றது இஸ் லைக் ஹாப்பினஸ். ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். நான் தனியாக தான் வர போகிறேன். ஸோ எவ்ரி டைம் அந்த மாதிரி தான். ஏன்னா குல்ஃபி இங்கே இருக்கனால நாங்கள் 2 பேரும் மாறி தான் வருவோம். ஸோ நான் போகும்போது அவங்க இங்கே இருப்பாங்க, அவங்க போகும்போது நான் குல்ஃபியை பார்த்துக்குவேன், அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் ஈஸி. அவனுக்கு எங்கேயும் அவனுக்கு ஹாஸ்டல் அது இப்படி எதுவுமே செட் ஆகலை இங்கே ப்ராப்பராக. ஸோ எங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது தனித்தனியாக போயிட்டு வர்றது. ஸோ இட்ஸ் லைக் அவனை நினச்சி பயப்பட வேண்டாம். யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு நம்ம ஐயோ எப்படி இருக்கானோ பயந்துட்டு இருக்க வேண்டாம். ஸோ அதனால் பேக்கிங் பண்ணணும். நிறைய திங்ஸ் எல்லாம் இந்த தடவை ஒன்றும் இது பண்ணிட்டு வரல. பொதுவாக நிறைய சாக்லேட்ஸ் அது இதுன்னு வச்சு நிறைய வாங்கிடுவேன். இந்த தடவை நான் அப்படி நிறையெல்லாம் வாங்கலைங்க. அம்மாவே சொல்லிட்டாங்க, சும்மா சாக்லேட்லாம் கொண்டு வர வேண்டாம், ஃப்ரிட்ஜு நிறைய இருக்குது அப்படின்னு. ஸோ எதுவுமே நான் அப்படி வாங்கலை. தேவையான பொருட்கள் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஐயோ என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட். ஊருக்கு வரேன்னா எனக்கு ஆக்சுவலி வேலையில் கூட ஐ கான் கான்சன்ட்ரேட். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஊருக்கு வரதை பற்றியே நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ இப்போ லைட்டாக கொஞ்சம் பேக் பண்ணி வைக்கலாமான்னு பார்க்குறேன். காலையில் வேலைக்கு போகிறேன், ஆனால் நைட் தூங்கவே இல்லை. 3 மணி நேரம் கூட தூங்கலை. ஸோ முகம்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே ஆஃப் ஒர்க்கு பிஃபோர் ஹாலிடே. நாளைக்கு சாயந்தரம் லாஸ்ட்டு நாங்கள் வேலை முடிச்சாச்சு. நாளைக்கு காலையில் இல்லை, நாளைக்கு நைட்டு. எக்ஸைட்டட். ஸோ இது ஃப்ரைடே ஈவினிங் வேலை முடிச்சு வந்துட்டேன். மணி ஒரு 7:30. வர வழியில் நெயில்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு நெயில்ஸ் பண்ணி. பான்மவுத்தில் இருக்கும்போது கண்டினியூஸாக எப்பவும் பண்ணுவேன். ஆனால் லண்டன் மூவ் ஆகும்போது நான் பேக்கிங், அதாவது வீடு மூவ் பண்ணுறது, க்ளீனெல்லாம் பண்ணுறதுக்கு நடுவில் கை நல்லா 2 இடத்துல இடிச்சிட்டு. ஸோ அந்த நெயில் அப்படியே பேர்ந்து வந்துட்டு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஒரு கேப் விடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு 4 months கேப் விட்டுருந்தேன். அண்ட் பேக் டு நெயில்ஸ். நல்லாயிருக்கு. ஐம் ஹாப்பி. கேத்தை நான் ஆக்சுவலி கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்தது இருக்குது, அது காட்டுறேன். ஓகே, ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். நிறைய வேலை இருக்குது. கொஞ்சம் பேக் பண்ணணும், வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கணும், கொஞ்சமாக ஏதாவது குக் பண்ணி வைக்கணும். ஏன்னா ஹஸ்பண்டும் குல்ஃபி இங்கே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு 3-4 டேஸுக்கு சாப்பிட்ற மாதிரியாவது ஏதாவது குக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணிக்குவாங்க. ஸோ எல்லாம் பண்ணணும். குட் மார்னிங். இன்றைக்கி தான் என்னோடய ட்ராவல் டே. காலையில் இப்போ மணி 7 o'clock. 7 o'clock சூரியன் பல்ல இழிச்சிட்டு வருது, அந்த மாதிரி இருக்குது மார்னிங். ஸோ ஒரு ரவுண்டு வெளியே போகிறேன். எதுக்கு சும்மா ஒரு ரவுண்டு, ஏதாவது ஒரு 2-3 திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் I'll go out. காலையிலேயே போனால் தான் என்னோடய வேலை நடக்கும். காலையிலேயே போகாமல் இப்படி லேட் பண்ணிகிட்டே இருந்துட்டேன்னா டைம்ஸ் ரொம்ப குயிக்காக போயிடும். ஸோ அதனால்
காலையிலேயே ஜஸ்ட்டு போய் ஒரு ரவுண்டு குவிக்காக திங்ஸ் வாங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். இங்கே 2-3 ஜாமான் வந்து பார்த்து வச்சுருக்கேன், அது மட்டும் வாங்கணும் எனக்கு. ஒன்றும் இல்லை, நான் வந்து ஆக்சுவலி இது நான் யூஸ் பண்ணதே இல்லை, நான் காட்டுறேன் உங்களுக்கு அது என்னதுன்னு. அது ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்ப்ரே. ஸோ நீங்கள் கசங்கின துணி இருக்கும்ல, இப்போ நம்ம அயன் பண்ணணுன்னு இருக்க துணி இருக்கும்ல, அதில் அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக ஆட்டினா போதும், அது அந்த கசங்கெல்லாம் போயிடும். ஸோ இது மேபி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு புது அறிவு. ஸோ அதை நான் முந்தானத்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர் ஐட்டம். ஸோ அதனால் ஒரு பாட்டில் அம்மாவுக்கு வாங்கிட்டு போகலான்னு இது வாங்க போகிறேன். எக்ஸைட்டட். ரெண்டு பெட்டி நான் என்னையை கொண்டு விட வர என்னோடய வீட்டுக்கார். என்னை எங்கே வரைக்கும் கொண்டு விட போகிறீங்க? எங்கே வரைக்கும் கொண்டு விட போகிறீங்க? ஏர்போர்ட்டுக்கு என்னை கொண்டு விட வந்திருக்க வீட்டுக்கா. நான் ஏர்போர்ட் வீடியோ எதுவுமே எடுக்கலை, ஏன்னா வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு எனக்கு, நான் வர்றதுக்கு கரெக்ட் டைமில் தான் வந்தேன். ஸோ என்னால் வீடியோ ஒன்றும் எடுக்க முடியல. ஃபுட் வீடியோவில் எடுத்திருக்கேன், அதை பாருங்கள். இந்த தடவை நான் ஃப்ளை பண்ணது வந்து இண்டிகோ தான். ஸோ அதனால் ரொம்ப வாவுன்னு சொல்ல முடியாது, பட் இட் வாஸ் ரியலி நைஸ். ரொம்ப அது என்ன சொல்கிறது, நிறைய பேர் சொல்கிற மாதிரி எமிரேட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப கிரேட் இல்லை, பட் ஸ்டில் இட் வாஸ் ரியலி ரியலி நைஸ். சர்வீஸ் வாஸ் குட். என்னென்னா மூவி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மூவிலாம் இல்லை, கொஞ்சம் 2-3 ஹிந்தி மூவி அந்த மாதிரி தான் இருந்தது, மிச்சம் எல்லாமே இங்கிலீஷ் தான் இருந்தது. ஸோ யா, இட் வாஸ் குட். ஃபுட் வாஸ் குட். எல்லாமே நல்லா இருந்தது. சர்வீஸ் வாஸ் ரியலி குட் ஆக்சுவலி. ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மீல், அதாவது டின்னர். ஸோ எனக்கு வந்து மாறி வெஜ் மீல் வந்துடுச்சு, பட் ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ரைஸு, ஒரு தால், அப்புறம் ஒரு பன்னீர், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு சாலட், அது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ஒரு பொட்டேட்டோ மேங்கோ சாலட். அப்புறம் எப்பவும் போல் ஒரு பன்னு, அப்புறம் ஐஸ்கிரீம் வாஸ் ஸோ குட், ஸோ குட். எனக்கு ஐ எம் நாட் ஐஸ்கிரீம் பர்சன், பட் திஸ் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் செகண்ட் மீல் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இது வந்து ஒரு வெஜ் பாஸ்தா அண்ட் இந்த மசாலா சாய் வாஸ் ஸோ குட். இப்போ மும்பை வந்தாச்சு. மும்பையில் தான் எனக்கு கனெக்ஷன். ஸோ மும்பைலேருந்து அடுத்து ட்ரிவாண்ட்ரம் ஃப்ளைட்டு. ஒரு 2 hours கேப் இருந்தது. அதுக்கு நடுவில் போய் ஒரு குட்டியாக ஒரு சாட் சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த ஃப்ளைட் ஏறி ட்ரிவாண்ட்ரம் தான். ஸோ இது வந்து மும்பை ஏர்போர்ட் இஸ் வெரி நைஸ். நல்ல பெரிய ஏர்போர்ட்டு, நிறைய திங்ஸு, டியூட்டி ஃப்ரீ, அப்புறம் நிறைய அதர் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி, டக்குன்னு போயிடலாம். ஆனால் எனக்கு வந்து ஒரு 1.5 hours to 2 hours தான் கேப் இருந்தது. ஆக்சுவலி 4 மணி நேரம் கேப்பு, பட் என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளைட் கொஞ்சம் லேட். ஸோ ஐ தாட் லைக் லான்ச் போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு லைக் 1 hour 45 minutes அந்த மாதிரி தான் கேப் இருந்தது. சரி ஓகே, ஒரு குட்டியாக ஒரு சாட் அந்த மாதிரி தான் சாப்பிட்லான்னு இந்த கடையில் வந்து ஒரு சாட் சாப்பிட்டேன். இதுதான் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, நல்லா இருந்தது. அண்ட் பொதுவாக ஏர்போர்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் ஃபுட்டு, ஆனால் இது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல மாட்டேன், ஒரு 300 ஒரு டிஸ்கவுண்ட்டும் இருந்தது. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ். நல்ல ஒரு ஃபுட்டு, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அது ஆக்சுவலி இந்தியா வந்தோடனே அதுவும் மும்பையில் ஒரு சாட் சாப்பிட்டது வந்து இட் வாஸ் ஸோ குட், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது லைக் நம்ம அங்கே இருக்க ஃபுட்டு சாப்பிட்டுட்டே இருந்து டக்குன்னு அந்த இந்தியன் பேலட் ஃபுட்டு வரும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அந்த ஹாப்பினஸ். அண்ட் ஏர்போர்ட் இஸ் ஆல்வேஸ் லைக் ஸோ குட். அவங்களோட இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதை பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த டைம் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? ட்ரிவாண்ட்ரம் போகிறோம். ஐ எம் எக்ஸைட்டட். ஸோ எல்லாம் செக்இன் பண்ணியாச்சு, ஃப்ளைட் ஏறியாச்சு, போர்டிங் பண்ணியாச்சு, டேக் ஆஃப் ஆக போகுது. ஐ எம் எக்ஸைட்டட். இந்த ஃப்ளைட்டில் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன், ஏன்னா நல்லா டயர்டு. அதுக்கப்புறம் தூங்கலாம், எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஊருக்கு வருவங்கிறது எக்ஸைட்மெண்ட் இல்லை. அதுவும் இந்த ட்ரிவாண்ட்ரம் லேண்டிங் வந்து ஐ வுட் சே த பெஸ்ட் சீன். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கடல் ஓரமாக அப்படியே லேண்டிங் ஆகுறது ரொம்ப ரொம்ப அழகு. நானும் வேறு இப்போ லண்டன்லலாம் இறங்கும்போது அழகாக தான் இருக்கும், பட் ஸ்டில் ட்ரிவாண்ட்ரம் லேண்டிங் இட்ஸ் லைக், அது என்னோடய ஊர்னாலேயோ என்னவோ தெரியல, எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷல். அந்த கடல் ஓரமாக அப்படி அழகாக கொண்டு லேண்ட் பண்ணுறது இட்ஸ் பியூட்டிஃபுல். லேண்ட் ஆயாச்சு. எஸ், இதோ வராங்க எங்கள் அம்மா பின்னாடி. அந்த வேகனார் கார் தான் மம்மி. ஐஸ், நான் எங்கே இருக்கேன் தெரியுமா? இன்னும் நாங்கள் ஆட போகிற ஆட்டம் வெயிட் அண்ட் வாட்ச்.